என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிருந்து உங்களுக்கு தொடர்பு பெருமைகள் செடிக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய மருத்துவர் ஆனந்த் பாபு பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்க்கும் பொழுது தைராய்டு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்குன்னா பெண்களுக்கு நிறைய தைராய்டு பிரச்சனை இருக்குது. அதனால என்ன ஆகுது, நம்மளுக்கு உடல் பருமன் அதிகமாகுது, மாதவிடாய் பிரச்சனை ஆகுது. அப்ப இன்னைக்கு இதுக்கு முன்பாக ஏன் தைராய்டு பிரச்சனை இல்லைன்னாக்கா, நம்முடைய உணவு முறைகள் சரியான முறையில் இருந்தது. அதாவது பார்க்கும்போது பாரம்பரியமான உப்புகள் பயன்படுத்துறோம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது சில கெமிக்கல் ரசாயனங்களை கலந்துதான் உப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தில் நம்ம அதை எடுக்கப்படும் பொழுது தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாகுது அல்லது தைராய்டு பிரச்சனை குறையுது. இப்போ நம்ம தைராய்டோட பிரச்சனை பற்றி பார்க்க போறதில்ல, அந்த தைராய்டு கிளாண்டு சொல்லக்கூடிய இந்த தைராய்டு சுரப்பியில் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க போறோம். குறிப்பாக இந்த சுரப்பிகளை நீங்க பார்க்கும்போது அதிகமாக வீக்கம் அடையுது. இந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெருசு வீங்கி இருக்கும். அந்த வீக்கம் என்ன ஆகுதுன்னா, தைராய்டு சுரப்பி செயல்படாத போடுகிறது, தைராய்டு செயல்படாத நிலைமைகள் கொண்டு போயிடுது. அடுத்து பார்க்கும்போது இந்த தைராய்டுல கட்டி அது கேன்சரா மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு சொல்லி பார்க்கணும். இதுக்கு மிக ஒரு அற்புதமான மருந்துகளை பார்க்க போறோம். பார்க்கும்பொழுது இது என்ன, இந்த ஒரு மூலிகை என்ன பார்க்கும்பொழுது வருண மூல கற்பம் சொல்லுவாங்க. ஒரு வைத்தியர்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மருந்து. இது கற்ப முறையில் செய்யும் பொழுது நமக்கு இந்த பொடி கிடைக்கும். இதோட பலன் என்னன்னாக்கா, தைராய்டு வீங்கிடுச்சு, தைராய்டு சுரப்பி வீங்கிடுச்சு, முற்றிலுமா தைராய்டு செயல்படலை, செயலிழந்து போயிடுச்சுன்ற பிரச்சனைக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். இந்த இடத்துல தைராய்டு சுரப்பி மேலே கட்டி கழுத்து பகுதி வீங்கி இருக்குது, எச்சம் விழுங்க முடியல, சாப்பிடும் பொழுது சாப்பாடு விழுங்க முடியல, ஒரே வலியா இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த தைராய்டு கட்டியை அற்புதமாக கரைக்கும் சொல்லி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அநேகருக்கு பார்க்கும்போது அசைவ உணவுகளை நிறைய சாப்பிட்றதுனாலையும் உடல் உழைப்பினாலும் அங்கங்கே கொழுப்பு கட்டி வரும். அதாவது முகத்தில் தவிர கழுத்திலிருந்து கால் வரலும் கொழுப்பு கட்டி வரும். அந்த கொழுப்பு கட்டியை தொடர்ந்து ஒரு 6 மாதம் முறையான அனுமானத்தோடு எடுக்கும் பொழுது இந்த வருண மூல கற்பம் அந்த கொழுப்பு கட்டி கரைக்கும். ஆரம்ப நிலை புற்றுநோய் கட்டி உடம்புல எங்கு இருந்தாலும் சரி, அதாவது பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப நிலை புற்றுநோய் கட்டி அற்புதமாக குணமாக்கும். ஆசன வாயில் ஏற்படக்கூடிய கட்டி, ஆசன வாய் வெடிப்பு மிக அற்புதமாக குணமாகும் சொல்லி பார்க்கணும். உடம்புல எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்குதோ அந்த கட்டிகளை கரிக்கும். குறிப்பா அல்சர் சொல்லக்கூடிய குடல் புண், குடல் ஏற்படக்கூடிய குடல் கட்டிகள் சொல்லுவாங்க, அந்த குடல் கட்டிகளை கரிக்கும். வலியே இல்லாத சில கட்டிகள், அந்த கண்டமாயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட்டிகளை அற்புதமாக கரைக்கக்கூடியதுதான் இந்த வருண மூல கற்பம். தைராய்டு சுரப்பில் ஏற்படக்கூடிய தைராய்டு சுரப்பியே செயல்படாம போயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல இது தொடர்ந்து ஒரு 3 to 4 மாசம் முறையான அனுமானத்தை கூட வைத்தியர்களோட ஆலோசனைகளோடு எடுக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்துல குறிப்பா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்களை நீங்க போய் பார்க்கும் பொழுது குறிப்பா தைராய்டு சுரப்பி செயல்படாது போயிடுச்சு, அதுல கட்டி இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த மருந்துகளை அற்புதமாக கொடுத்து உங்களை குணமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எப்படிப்பட்ட நோய்களுக்கும் குணமாக்கக்கூடியதான் நம்முடைய பாரம்பரிய மருந்துகளாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.